என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும், என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் சார். அப்படி மிக முக்கியமாக கேள்விப்படுறது என்னன்னா, இந்த சனி பயிற்சினா என்ன அப்படின்றது. அதில் இன்னொரு அடுத்த அப்கிரேடட் லெவலில் ஒன்று சொல்கிறாங்க, சனி வக்கர பயிற்சி அப்படின்னு. எங்களை மாதிரியான ஆட்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த சனி பயிற்சினா என்ன, சனி வக்கர பயிற்சினா என்ன? இது ரெண்டுமே வேற வேற. இது இரண்டுமே ஒன்றுன்னு சொல்ல முடியாது. சரி சார். சனி பெயர்ச்சி அப்படின்னா ஒரு கிரகத்தில் இருந்து மற்றொரு கிரகத்துக்கு போகிறது, ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது, முன்னோக்கி செல்வது. அதுதான் நம்ம கிரக பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்போ மீன ராசியில சனீஸ்வரர் இருக்கார். மேஷ ராசிக்கு போகும்போது அது சனி பெயர்ச்சி. ஆனால் வக்கர பெயர்ச்சி அப்படின்னா, வக்கரம்னால என்ன அர்த்தம்? பின்னோக்கி போவதுன்னு அர்த்தம். பின்னோக்கி போவதுன்னா கும்பத்தை நோக்கி போறாரா அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு வக்கர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது எந்த கிரகமும் வக்கரமாகி கும்பம் வரைக்கும் போவார். நம்ம குரு பெயர்ச்சியில் கூட அதிச்சாரமாக அவர் சிம்மம் வரைக்கும் போறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் அதனுடைய நிழல் பின்னோக்கி கும்பம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. சனீஸ்வரர் இருக்கிறது கும்பத்தில், அந்த நிழல் பட்டாலும் அவர் அங்கே வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வக்கரன் ஏற்படும் காலத்தில் 135 நாட்கள் வருது இந்த வக்கரன் இருக்கு. 27/7/2026 விடியற் காலையில் 1:14 சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். 11/12/2026 காலையில் 5 மணிக்கு வக்கர கதி நிவர்த்தி. மேஷ ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? பொதுவாகவே 12ஆம் இடத்துல இருந்து 7.5 சனியாக நடந்துகிட்டு இருக்கிற மேஷ ராசிக்கு அவருடைய பார்வை இப்போ 11ஆம் வீட்டுக்கு போய் உட்காருது. லாபஸ்தானத்தில் உட்கார்றதுனால புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள் இவங்க வீட்டு கதவை தட்டும். ஏற்கனவே 7.5 சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இவங்க இந்த முறை இவங்களுக்கு இந்த வக்கர பெயர்ச்சி வேலையில் அற்புதமான மாற்றத்தை கொடுத்த தீர்வாங்க. ரொம்ப நாளாக இந்த இன்க்ரிமெண்ட் வரல, பேமெண்ட் வரல, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி கூட எனக்கு ரெக்கக்னேஷன் வரலன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்துடும். நான் படிக்க போகிறேன் சார், வெளிநாடு போகலாமா அப்படின்னு இந்த வருஷம் கேட்குறவங்களுக்கு அற்புதமாக படிக்க போகலாம். உடல் ஆரோக்கியம் தீரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். எல்லாத்த விட திருமண வாழ்க்கை கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல, ராகுதோஷம், செவ்வாதோஷம், பித்ருதோஷம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு சனீஸ்வரர் லாபஸ்தானத்தை பார்க்கறது, தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார் அப்படின்னும் போது அற்புத பலன் கொடுக்கும். இங்கே 12ஆம் வீட்டை வேற குரு வேற பார்க்க போகிறார். இந்த குரு பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த குரு பார்க்கறதுனாலேயும் உங்களுக்கு சுப பலன் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு உன்னதமான காலம். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக, நான் ரொம்ப கடன் கொடுத்தேன் சார், ஒரு 2 ரூபா வருமே அப்படின்னு நான் கடன் கொடுத்தேன் சார், அதுக்கப்புறம் கடனை வசூல் பண்ண முடியாமல் கஷ்டப்படாதீங்க. ஏன்னா 5 மாதம்தான் அவர் உங்களுக்கு இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 12ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அந்த 12ஆம் வீட்டுக்கு போகும்போது விரயமாக போகலாம். அதுக்காக நீங்கள் அலைய வேண்டியதாக போயிடுறோம். அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கணும். புதிய முயற்சிகள் எதுவாக பண்ணுறதா இருந்தாலும் அவர் 11ஆம் இடத்துல அந்த பார்வை இருக்கும் பொழுதே நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்கும். புதிய முயற்சிகள் பலன் தரும். அதனால் தைரியமாக புதுசாக ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, புதுசாக வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றி தரும். உடல்நிலை எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்கும் சார். இவங்களுக்கு வயிறு நரம்பு பிரச்சனை இருந்தது இல்லைங்களா, அது மட்டும் இல்லாமல் தூக்கம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்தது இல்லைங்களா. ஒன்றும் இல்லை, நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தேவையில்லாமல் சிந்தனையை விடணும். நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அந்த மனோபாவத்தை விட்டுருங்க. ஏன்னா நிச்சயமாக இந்த 7.5 பீரியடில் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு, வாகனம், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு சுப பலனாக நடக்கும். இது ஒரு சுப விரய காலம்.
சுபமான பலன்கள் கிடைக்கும். தைரியமாக போயிட்டு வாங்க. ஆரோக்கியம் பாஸ்கரம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ஆரோக்கியம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். சார் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்கு, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. எதுல இல்லை, இன்வெஸ்ட் பண்ணலாம்? உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை பார்த்து படிச்சுட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு பண்ணாமல். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி 5 மாதம் பொறுத்து திருப்பியும் கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகும்போது உங்களுக்கு நஷ்டம் வரும். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் இறங்குங்க. இப்போ கூட மார்க்கெட் பார்த்திங்கன்னா கோல்டு ரொம்ப கீழே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஆனால் இன்னும் கீழே போகும். அதே மாதிரி தான் மெட்டலில் சில்வரும் சரி, காப்பரும் சரி, அதே மாதிரி பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோலும் சரி, இன்னும் இறங்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ரெண்டாவது, போர் பதட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. பர்டிகுலராக இந்தியா மட்டும் இல்லை, எந்த உலகத்தில் நீங்கள் எங்கே ஷேர் மார்க்கெட் போனாலும் ஷேர் மார்க்கெட் வந்து இப்போ ஆசிலேஷனில் தான் இருக்குது, அப் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்குது. அதனால் மேஷராசிக்குன்னு இல்லை, கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. குழந்தைங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்கும்? நல்லா படிப்பாங்க சார். ஏன்னா இவங்க ஜாதக பிரகாரம் பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் இவங்களுக்கு சாதகமாக இருப்பார், மெமரி பவர் கொடுப்பார். அதே நேரத்தில் அந்த நரம்பு பிரச்சனை, கேர்லெஸ் மிஸ்டேக்கு, எனக்கு எல்லாம் தெரியும்பா நீ வேணால் கேள அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் விட்டுருவாங்க, நல்லா படிப்பாங்க. ஓகே சார். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, குழந்தைங்க படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு இது இருக்கு சார். அது இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் மாறுங்களா? இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம் அப்படிங்கிறதுனால டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, நிறைய டைவர்ஷன் இருக்கத்தான் செய்யும். சனி செவ்வாய் மட்டும்தானே காம்பினேஷனு. அதனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு இயல்பு அப்படிங்கிறதுனால அளவோடு இருந்தால் வளமோடு வாழலாம். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் எப்படி சார்? உங்கள் ஜாதகத்துக்கு பெரியவங்களுக்கு தாய்க்கு கொஞ்சம் உடம்பு பாதிக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், தகப்பனுக்கு கொஞ்சம் விரயமாக இருக்கும். மற்றபடிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. மருத்துவ செலவு குறையும். நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கினாலே உங்களுக்கு மனோதிடமும் மனோபயமும் போகும். சார் கடைசியாக என்னென்னா, எல்லாருக்குமே இந்த கடன் வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினா அந்த கடனை சீக்கிரம் அடைக்க முடியும்? இந்த 7.5 சனியில் நிச்சயமாக கடன் வரத்தான் செய்யும். அதுலேயும் சுப கடன் வரத்தான் செய்யும். வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, ஃப்ளாட் வாங்குறது. நான் ஒரு சின்ன கார் வச்சுருக்கேன் சார், அதை கொடுத்துட்டு பெரிய கார் வாங்க. ஆமாம், அதே மாதிரி 2 வீலர் வச்சுருக்கேன், அதை கொடுத்துட்டு கார் வாங்கலாம் அப்படின்றவங்களுக்கு ஒரு விரயம், சுப விரயம் அப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் அந்த இஎம்ஐ கட்டுற அளவுக்கு உங்களுக்கு பணம் வருமானு கேட்குறீங்க. கரெக்டாக? ஆமாம் சார், நிச்சயமாக வரும். இந்த 7.5 பீரியடில் தான் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். பயப்படாதீங்க. ரொம்ப அழகாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ கிரகங்களுக்கும் இந்த சனி வக்ரன் அப்படின்றது பாதிப்பை ஏற்படுத்துங்களா? கண்டிப்பாக உண்டு. இப்போ குரு வந்து வக்கரமாகி அவர் வந்து சுபராக இருந்தால் கூட சில நேரங்களில் வக்கரம் ஏற்படும் போது அவர் அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவர். இங்கே இவர் வந்து அசுபராக இருந்து வக்கரம் ஏற்படும் போது தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார், தன்னுடைய கும்ப ராசியை தானே பார்க்க போகிறார். ஆகவே இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, இவர்களுக்கெல்லாம் ஒரு ஔஷதமாக ஒரு 5 மாதம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு ஷஃப்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்ற இறக்கம், மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வருமான மாற்றங்கள், இது எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த 5 மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், மனப்பிரச்சனையாக இருக்கலாம், தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏற்ற இறக்கங்கள், ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், போர் பதட்டம் இருக்கலாம். இருந்தாலும் இந்த வக்கரம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்காது. ஏன்னா குரு வந்து பார்வை இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு அவர் அதிச்சாரமாக போகும்போது குரு பார்வை இருக்காது. 2031 வரைக்கும் இருக்குன்றத சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி மறுபடியும் ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையை மக்கள் வாழ முடியுமா? 2031 வரைக்கும் இந்த பலன்கள் வந்து இருக்குமே. அதுக்கு பிறகு நமக்கு இது பழகி போயிடுமா, இல்லை அதுக்கு பிறகு நமக்கு சுபமான நல்ல பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல இதுதான். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குமே சார்,
லைஃப் இதுவே மாறிடாதா? நான் ஒரு நல்லது நம்ம நேர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறது. இந்த சான்றிதழ் நான் ஏற்கனவே சொன்ன படி பார்த்தீங்கன்னா, இந்த பூலோகத்தினுடைய உருவ அமைப்பு மாறி இருக்கு. இருந்தாலும் இந்த 2031 பிறகு நல்ல சந்தோஷமான சுமூகமான வாழ்க்கை நிச்சயமாக வந்து சேரும். அடுத்து 60 வருஷங்கள் பொறுத்து தான் உங்களுக்கு மீண்டும் சில மாற்றங்கள் இந்த பூமியில் ஏற்படும். ஆனால் ஜோதிட ரீதியான விளக்கங்கள் இதை சொல்லும்போது சனி தசை நடப்பவர்கள், செவ்வாய் தசை நடப்பவர்கள், அதே மாதிரி செவ்வாயனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள், சனீஸ்வரர் ஆதிக்கம் பெற்ற ராசிகள், 7.5 சனி நடப்பவர்கள், அஷ்டம சனி நடப்பவர்கள், அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், இந்த ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்குன்னு உடனே பயந்தா பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எதில் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயணத்தில் வந்து பிரச்சனையை கொடுக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தெளிவில்லாமல் நம்ம வந்து தூக்கத்தை விட்டுட்டு நிறைய டிவி பார்க்குறது, செல்லு பார்க்குறது, அதே மாதிரி நிறைய நேரம் உழைக்கிறது, ரொம்ப நேரம் இரவு முழுதும் கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது உடல் ரீதியான சில பிரச்சனைகளையும் மனோ ரீதியான சில பிரச்சனைகளையும் அந்த சனி வக்கர காலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் வயிறு நரம்பு கர்ப்பத்தடைகள் பிரச்சனையும் இது இருக்கத்தான் செய்யும். மொத்தத்தில் கவனமாக இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி அம்மனை வழிபட்டு குலதெய்வ வழிபாடும் தர்ப்பணங்களும் ஒழுங்காக கொடுத்துட்டு வந்தால் மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரன் இருக்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் மாறுறாங்க. அது மாறும்போது வக்கரகதியில் இருக்கும்போது இந்த மாற்றங்கள் இன்னும் சில பிரச்சனைகளை தரத்தான் செய்யும். அதுவும் சனீஸ்வரர் வீடான மகரத்துக்கு ராகுவும், சந்திரன் வீடான கடகத்துக்கு கேதுவும் போகிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் குருவனுடைய பார்வையும் சனீஸ்வரருக்கு இல்லாமல் அதிச்சாரமாக சிம்ம ராசிக்கு போக போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் அரசியல் மாற்றங்கள், அரசியல் தலைவர்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். பேரும் புகழும் கொண்டவர்கள் அத்தனை பேரும் மிக மிக ஜாக்கிரதையாக சாப்பாட்டு விஷயத்தில் இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இதை எல்லாத்தை விட பெண்கள் வந்து இடமாற்றத்திற்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ நான் போகிறேங்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம இங்கே இருக்கிறது கொஞ்சமாக சம்பளம் வாங்கினாலும் பிரச்சனை இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோடு நம்ம இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. தேங்க்யூ வெரி மச் சார். நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.